Hi friends, welcome to Housika Handmade. நீங்கள் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட இன்விசிபிள் செயின்ஸ் ஃபுல் டுட்டோரியல் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அழகான இன்விசிபிள் செயின் தாங்க நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் 80 ருபீஸ்க்கு தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்களும் இது போல் விதவிதமாக மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம இன்விசிபிள் செயின்ஸ் செய்யறதுக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கலாங்க. இது கீர் ஒயருங்க. இது கோல்டன் கலரில் ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. பெண்டன்ட் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு சில வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. கீர் லாக் தேவைப்படும், பேக் ஹூக் தேவைப்படும், அப்புறம் இந்த பேக்கெட்டில் இருக்கிற ஸ்பேசர் தேவைப்படுங்க, பில்லர் தேவைப்படும், கட்டர் வந்து கீர் ஒயர் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இது கீர் ஒயர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெக்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் இப்போ என்னோடய நெக் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்களும் உங்களோட நெக் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம பெண்டன்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இந்த பெண்டன்ட் தாங்க செலக்ஷன் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி பெண்டன்ட், 7 ஸ்டோன் பெண்டன்ட், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் பெண்டன்ட்னு நிறைய பெண்டன்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெண்டன்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த பெண்டன்ட் வச்சு செய்யலாங்க. ஒயரை கரெக்டாக எடுத்துட்டு 2 பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த பெண்டன்ட்டை வந்து சென்டரில் வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சிடணுங்க. இதுக்கு பக்கத்தில் நம்ம கீர்லாக் போட்டு இதோடையே முடிக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஸ்பேசர் வேணும்னாலும் வச்சு அழகாக மேக் பண்ணலாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஸ்பேசர் வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த ஸ்பேசரை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்பேசர், அந்த பக்கம் ஒரு ஸ்பேசர் வச்சுக்கணுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி அந்த மெட்டல் ஸ்பேசரை போட்டுட்டுங்க இதுக்கு பக்கத்தில் கீர் லாக் வச்சு லாக் பண்ணணுங்க. இது தாங்க கீர் லாக். நான் இந்த மாதிரி கீர் லாக்கை பாக்ஸில் தாங்க போட்டு வச்சுருப்பேன். இந்த கீர் லாக் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்விசிபிள் மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தாங்க இருக்குது. இந்த கீர் லாக்கை வச்சு நம்ம இப்போது அந்த ஸ்பேஸருக்கு பக்கத்தில் வச்சு லாக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கீர் லாக் ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அந்த ஸ்பேசர் பக்கத்தில் கொண்டு வந்து லாக் பண்ணணுங்க. ஈஸி தாங்க. நீங்களும் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாங்க. ஈஸியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி எடுத்து 2 பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம 2 பக்கம் இருக்கிற கீர் லாக்கை லாக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெண்டன்ட் பார்க்குறப்போ கோணையாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு லாக் பண்ணிக்கணுங்க. இந்த பக்கம் இருக்கிற கீர் லாக்கை லாக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா நம்மளுக்கு இது அங்கே இங்கேயும் நகராமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற கீர் லாக்கையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு லாக் பண்ணிட்டா நம்மளுக்கு லாக் ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு அழகான இன்விசிபிள் செயின் வந்து செய்ய முடியுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடாக செய்ய வேண்டாங்க. பொறுமையாக நீங்கள் செஞ்சு பாருங்க. 2 பக்கம் இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிவிட்டு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் நம்ம இந்த ஒரு கீர் லாக்கை போட்டுட்டு மறுபடியும் இந்த மெட்டல் ஸ்பேசரை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கீர் லாக்கை போட்டு லாக் பண்ண போகிறோங்க. நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி மெட்டல் ஸ்பேசர் பக்கத்தில் வச்சு செய்யும்போது இன்னுமே கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கம் நான் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீர் லாக் போட்டுட்டு இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அளவு எடுத்து நம்ம கரெக்டாக கீர் லாக் போட்டு லாக் பண்ணிடணும். கீர் லாக் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்த முடியாதுங்க. ஸோ கீர் லாக் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி அந்த பக்கம் இருக்கிறதுக்கு நேராக இந்த பக்கம் வச்சு லாக் பண்ணணுங்க. அதே மாதிரி ஒரு மெட்டல் ஸ்பேசர் போட்டுட்டு ஒரு கீர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கணுங்க.
எப்போவுமே ஸ்பேஸர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கீர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டு தாங்க நம்ம ஸ்பேஸரை வந்து போடணும். அப்போ தான் அது வந்து கீழே போகாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி அளவெடுத்து நம்ம ஸ்பேஸரை வந்து போட்டு லாக் பண்ணிக்கணுங்க. நான் இந்த 2 ஸ்பேஸர் வந்து எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி 2 பக்கம் 2 லைன் வர மாதிரி எடுத்திருக்கேங்க. நீங்கள் 1 போதும்னாலும் விட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி 2ஆ மேக் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. இது வந்து பேக் ஹூக்குங்க. இது வந்து இந்த மாதிரி ஹூக்கு வித் செயினோட அட்டாச்சாக வருங்க. இதை வந்து நம்ம இந்த பில்லரை வச்சு நம்ம இந்த ஹூக்கை வந்து தனியாக கழட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த ஹூக்கை தனியாக கழட்டிட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஹூக்கு ஒரு பக்கம் செயின் அந்த மாதிரி அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, அதனால தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கீர் லாக் ஒன்று போட்டுட்டு இந்த ஹூக்கை வச்சுட்டு கீர் லாக்குள்ளே இன்விசிபிள் ஒயரை விட்டுட்டு கீர் ஒயரை விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இழுத்துட்டு லாக் பண்ணிக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கீர் லாக்கை நல்லா உள்ளே தள்ளி இழுத்துட்டு இந்த ஹூக் வச்சு நம்ம டைட்டாக லாக் பண்ணிக்கணுங்க. கீர் லாக் பண்ணாதாங்க அங்கேயும் இங்கேயும் நகராமல் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஹூக் வந்து அந்த இடத்துல இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி இந்த ஹூக்கை வச்சு அட்டாச் பண்ணி 2 பக்கம் ஒட்டுக்கா வச்சு இது மாதிரி இணைச்சிக்கலாங்க. ஏன்னா ஜம்ப்ரிங்ஸ் வித் ஃபிஷ் ஹூக் வச்சு கூட நம்ம லாக் பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு ஜம்ப்ரிங்ஸ், ஒரு சைடு இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் வச்சு கூட நம்ம லாக் பண்ணி மேக் பண்ணலாங்க. நம்ம இப்போ கவரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பெண்டன்ட் வச்சு பின்னாடி செயின் வர மாதிரி பேக் பண்ணிட்டோங்க. இந்த கவர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி யூனிக்காக விதவிதமாக நீங்களும் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாங்க. வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேங்க. நம்மக்கிட்ட ப்ரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ், இன்விசிபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.